ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री ஏகாதசி மகா மகோத்சவ் की जय। हरे कृष्णा। இன்றைய ஏகாதசியை முன்னிட்டு நாம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இப்போ இன்னைக்கு முக்கியமா என்ன ஏகாதசி அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னது அப்படின்னா பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. நிர்ஜலம் அப்படின்னா என்ன? நீரும் இல்லாமல், நீரும் இல்லாமல், நிர்ஜலம், ஜலமே இல்லாமல், ஜலமும் இல்லாத இந்த ஏகாதசிக்கு பேரே அது. அதாவது ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்முடைய சம்பிரதாய முறை. அதுபடிதான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த ஏகாதசி முக்கியமாக பேரிலேயே நிர்ஜலம்னு வச்சுக்கிட்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஒரு ஏகாதசி நிர்ஜலமாக இருக்கணும் அப்படிங்கிறது நியமனம். இது இதன் அழகான விளக்கம் வந்து பிரம்ம வைவர்த்த புராணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ஜேஷ்ட மாதம் வரக்கூடிய, அதாவது மே ஜூன் நடுவுல வரக்கூடிய இந்த ஏகாதசி. இது பீம ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பீமசேன ஏகாதசின்னு. பீமன் யார் அப்படின்னு ஒரு சிறு கதை பார்க்கலாம். யுதிஷ்டரின் தம்பி, இரண்டாவது பாண்டவர்கள்ல அவன் இரண்டாவதாக பிறந்தவன். துர்வாச முனிவர் வந்து ஒரு வரம் கொடுக்கிறார். யாருக்கு? குந்தி மகாராணிக்கு. அதாவது எந்த தேவர்களை வேண்டி நீ வந்து இந்த மந்திரத்தை ஓதினாலும் சொன்னாலும் உனக்கு அவர் தோன்றி உனக்கு குழந்தையை தருவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவள் குழந்தை, இது அவளுக்கு அது அவளுக்கு அளிக்கப்படும் பொழுது அவள் குழந்தையாக தானே இருக்கிறாள், சிறு பெண் தான். அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம். அதனால இது வேலை செய்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி சூரிய தேவனை அழைக்கிறா. அப்ப கர்ணன் பிறந்து விடுகிறான். வந்து அது சின்ன பால்ய பருவம், அது சிறந்த திருமணம் ஆகாத பருவம் என்றதுனால் அந்த சமூகம் தவறாக சொல்லுமே அப்படின்னு பயந்து, தன்னுடைய சுற்றத்தார் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியில வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறார். அதற்கு தனக்கு வேண்டாம் என்று. அடுத்தது பாத்தீங்கன்னா அவள் திருமணம் செய்து கொண்டு பாண்டு என்ற மன்னனை திருமணம் செய்து கொண்டு போகிறாள். அப்ப அவருக்கு ஒரு குறைபாடு. தான் வந்து பெண்களுடன் தன் மனைவியுடன் இணைந்து இது பண்ணா குழந்தை பெறுவதற்காக அந்த உடலுறவு கொண்டால் அவர் வந்து உயிர் சென்றுவிடும் அப்படின்ற மாதிரி. அதனால இவள் சொல்ற, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
எனக்கு இந்த மாதிரி துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு மந்திரம் இருக்கிறது, அதன் மூலம் நான் வந்து குழந்தை பெற முடியும், அதனை ஜபித்தா அப்படின்னு. சரின்னு 3 குழந்தைகளை பெறுகிறாள். ஒன்று வந்து யமதர்ம ராஜனை அழைக்கிறாள். யமதர்மன் வந்து ரொம்ப நியாயவான். அதாவது நம்முடைய கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா, பாவ புண்ணிய கணக்க வைத்துக் கொண்டிருப்பவர் அவர். அவர் வந்து தர்மத்திற்கு வழுவாதவர், தர்மம் வழுவாதவர் தர்மபுத்திரன். அதாவது யமதர்மராஜன் அவருடைய புத்திரனாக பிறக்கும் குழந்தைதான் யுதிஷ்டிரன் அல்லது தர்மபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். தர்மத்தின் புத்திரன் அவன். எந்நேரத்திலும் தர்மம் வழுவவே மாட்டான். நீங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல கூட பார்த்தா, நீ வந்து ஒரு பொய் சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நான் பொய் சொல்வது, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து அதனால அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கிறது. அந்த யானை இறந்தவுடன் அப்பயும் அவர் சொல்றது உண்மையாகத்தான் தெரிகிறது இருக்கு. அவர் உண்மையைத்தான் சொல்றார். இப்படியாக அவர் வந்து தர்மத்தின் வழுவாதவர். அவரு தர்மம். அடுத்த மகனாக தான் இது பாண்டவ நிர்ஜல ஏகாதசி இல்லையா, அதனால பாண்டவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அடுத்து வந்து வாயு பகவானை அழைக்கிறார். வாயு நம்ம பார்த்திருக்கோம், மிக பலம் வாய்ந்தது. அது வந்து எங்க வேணா அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டைபூன் அப்படின்னு சொல்றோம், பல நாடுகள்லயும் இருக்கு. சைக்ளோன் அதெல்லாம் எதனால ஆறுது அப்படின்னா அந்த காற்றுதான். எவ்வளவு பலம்! அது அடிச்சதுன்னா பெரிய மரம் அப்படியே பெரிய பெரிய மரங்கள் வந்து சாய்ஞ்சிருது. அப்புறம் மலை பிரதேசங்கள்ல வந்து மலையே சாய்ந்து விடுகிறது, லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி மலையே சாய்ந்து அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா போக்குவரத்து பாதிப்பு அப்படின்னு எல்லாம் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். இதெல்லாம் காற்றினுடைய இது. அப்புறம் நம்ம மேல பறக்கும் போது பாத்தீங்கன்னா டர்புலன்ஸ் சொல்லுவோம். எப்படி உயிர் பயம் வருமா இல்லையா, அது காற்றினுடைய மாற்றம் காரணமாக தான். அது காற்று ரொம்ப மோசமா இருந்தா விமானம் எடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு காற்று மிக பலம் வாய்ந்தது. அதற்கு மகனாக பிறப்பவன் ராட்சச, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, என்ன சொல்றது, பிரம்மாண்டமாக இருக்கிறான். ராட்சசன் இல்ல, அப்படி ஒரு அஜானுபாகுவாக இருக்கிறான். அவன் தான் பீமன். பலத்தில் மிக 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 அரியவன் அவன் பலத்துல. அப்படி அவன் பிறக்கிறான் வாயு புத்திரனாக. அடுத்தன் வந்து இந்திரன் என்னை அழைக்கிறாள். இந்திரனுக்கு வந்து இந்திரனின் மகனாக பிறக்கிறான். அவன் வந்து பயங்கரமான தேஜஸ்வி. அவனுக்கு வந்து எல்லா ஆற்றல்களும் முழுமையாக இருக்கிறது. அவன் அர்ஜுனன். அழகனாகவும் இருக்கிறான். பாண்டவர்களிலேயே மிக மிக அழகானவன் அர்ஜுனன். அப்படியாக ரொம்ப தேஜஸ்வியாக அர்ஜுனன் இருக்கிறான். அடுத்து வந்து தான் மட்டும் இத்தனை பிள்ளைகளை பெற்றுவிட்டோம். தன்னுடைய இன்னொரு மனைவி இருக்கிறாள், பாண்டுவின் இன்னொரு மனைவி மத்ரி. அவளுக்கு வந்து குழந்தைகள் வேண்டாமா அப்படின்னு அவளுக்கும் மந்திரத்தை சொல்லி கொடுத்து அஸ்வினி குமாரர்களை அவள் அழைக்கிறாள். அவர்கள் வந்து இரட்டையர்கள். அவர்களுக்கு நகுல சகதேவன் 2 மகன்கள் பிறக்கிறார்கள். இப்படியாக பாண்டவர்கள் பற்றி அறிகிறோம். இதுல வாயுபுத்திரன், அதாவது இந்த பீமன் எப்படிப்பட்டவன்னா பயங்கரமான பலசாலி, பராக்கிரமசாலி. அவன் என்ன வேணா பண்ணிடுவான். அதாவது ஒரு ஒரு மலைய அடி அப்படின்னா அடிச்சுட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான பலம். அவன் வந்து ஒரு முறை என்ன யோசிச்சான், வியாசதேவர் கிட்ட போய் சொல்றான். வியாசதேவர் வந்து ஒரு முறையில் அவர்களுக்கு தாத்தா முறை கூட வேணும். மேலும் அவர் வந்து குரு முனிவர். அவர்கிட்ட போய் சொல்றான், மரியாதைக்குரிய முனிவரே, யோகி நீர் வேதங்களை அறிந்தவர், தயவு செய்து எனது பணிவான வேண்டுகோளை கேளுங்கள் அப்படின்னா. என்ன வேண்டுகோள் அப்படின்னா, எனது அண்ணன் யுதிஷ்டர் எப்போது பார்த்தாலும் என்னை வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்படி சொல்றார். அவரும் இருக்கிறார், குந்தி தேவியான தாயும் இருக்கிறாள், சகோதரர்கள் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் இருக்காங்க, மற்றும் மனைவி திரௌபதி கூட இருக்கா. எல்லாரும் இந்த ஏகாதசி நோன்பு இருக்கிறார்கள், முழுமையாக நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் என்னால் முடியவில்லை.
யுதிஷ்டர் என்னிடம் அடிக்கடி சொல்கிறார், அப்பப்ப ஞாபகப்படுத்துறாரு, தம்பி நீ மட்டும் தாண்டா இந்த விரதம் இருக்க மாட்டேங்கிற, நீ இருக்கணும் இருக்கணும்னு சொல்றாரு. என்னால் நோன்பு இருக்க முடியவில்லை அப்படிங்கிறார். உம் உம் விரதம் என்று வந்து விட்டாலே, அதாவது நான் சாப்பிட வேண்டாம்னு நினைச்சேன்னா அப்பதான் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. என் பசி மிகவும் அதிகமாகி விடுகிறது அப்படின்ற, நான் நோன்பாக இருப்போம்னு நினைச்சாலே எனக்கு பசி அதிகரித்து விடுகிறது. நான் தானம் செய்கிறேன், நான் பகவானை வணங்குறேன், கேசவனான பகவானை வணங்குகிறேன், எப்படி வேண்டாலும் என்ன பஜனை பாட சொல்லுங்க பாடுறேன், ஆனா விரதம் மட்டும் என்னால் இருக்க முடியவில்லை. அது ஒரு பிரார்த்தனையா? அது வெறும் மிகப்பெரிய என்ன சொல்றது, அதிகமான பெரிய பிரார்த்தனையாக இருக்கிறது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏகாதசியின் கருணையை நான் எப்படி அடைவது அப்படின்னு சொல்றாரு. அதனை எனக்கு அறிவுறுத்துங்கள் அப்படின்னு கேட்டார். பீமனின் பரிதாபமான அந்த வேண்டுதலை கேட்ட ஸ்ரீல வியாசதேவர் என்ன சொல்றார், நரகம் தவிர்த்து சொர்க்கம் போக வேண்டுமானால் நீ இந்த ஏகாதசி விரதம் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். பீமன் குறுக்கிட்ட, நான் இந்த ஏகாதசி விரதம் எப்படி வேண்டாம்னு கேக்குறேன், நீ ஏகாதசி விரதம் இருந்தால் இருக்கிற நன்மையை சொல்றீங்களே, எனக்கு இதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லுங்க. எனக்கு 24 ஏகாதசிகள் விரதம் எல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை, என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இரவு பகல் முழுவதும் இருக்கணும், என்ன எனக்கு ஒரு நொடி கூட இருக்க முடியாது, ஒரு நாள் எப்படி இருப்பேன் அப்படின்றாரு. கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னால் பசு பொறுக்க முடியாது அப்படின்றாரு. பிருகா அப்படிங்கிற அந்த நெருப்பு எனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நம்ம உடலுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அமிலத்தை தான் நெருப்பாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அமிலம் வருகிற அனைத்தையுமே எரிக்கக்கூடியது, அதாவது அழித்து விடுகிறது. அதை என்ன சொல்றது, அரைச்சு அத எப்படி ஜீரணிக்கிறது இல்லையா, அந்த ஜீரணிக்கும் தன்மை அந்த அமிலத்துக்கு இருக்கு. அதனால அதை நெருப்பாக சொல்கிறார்கள். அதுக்கு இறுதியாக நம்ம பல்வேறு விதமான உணவுகளை உண்டாலும் இறுதியாக அது என்ன ஆகிறது, சத்துக்கள் போக என்ன ஆகிறது, அது எப்படி எப்படியாப்பட்ட பொருட்களை போட்டு எரித்தாலும் அது இறுதியில் சாம்பலாகும் என்பது போல, எப்படியாப்பட்ட உணவை உண்டாலும் அது இறுதியில் என்ன ஆகுறதுன்னு பார்த்தா அது அந்த நெருப்பினுடைய ஒரு பிரவாகம் போலதான் இதுவும். அதனால அந்த அமிலம் நெருப்புக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது, நெருப்பு என்றே சொல்லப்படுகிறது. பிருகா என்னும் நெருப்புன்னே சொல்றான். பிருகா என்ற நெருப்பு, அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா கேலரி பர்னிங்ல தானே சொல்றாங்க, எவ்வளவு கேலரி இன்னைக்கு பர்ன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ எரிக்கிறோம், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உணவை எரிக்கிறோம். அது எதனால் எரிக்கிறோம், அங்க நெருப்பு முழுங்குறோமா? இல்ல, அந்த அமிலம் அங்க நெருப்பாக இருந்து அதை எரிக்கிறது. சோ அந்த 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 நெருப்பு, அந்த அந்த அமிலம் அந்த நெருப்பு என்ன உணர்வை கொடுக்கும், பொதுவாக எரியும், எரிக்கும் இல்லையா, நெருப்பு பக்கத்துல போனாலே எரிக்கும் நம்மளுக்கு. அது போல இந்த இந்த அமிலம் என்ன தன்மையை கொடுக்கறதுன்னா எரிக்கிறது. நீங்க பாத்துருக்கீங்கன்னா சிலத நெருப்பு ஊத்துனா அப்படியே பொசுங்கி போயிடும்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த நெருப்பினுடைய தன்மை. அதனால் அந்த உணர்வை அளிக்கக்கூடிய அந்த வஸ்துவை நெருப்புன்னே சொல்றான். அது உண்மையில் அமிலம் தான். அது போலவே வேறு ஒரு ஒப்புமை இருக்கு, என்னன்னா நெருப்புக்கு முக்கியமான ஒரு ஒப்புமை. அது என்னன்னா சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும்னு திருவள்ளுவர் சொல்றாரு பாத்தீங்களா. அது போல அதுவும் நெருப்பும் ஒரு சினமும் ஒரு நெருப்பாகவே சொல்லப்படுகிறது. தன்னை சார்ந்தவர்களை எரிக்கக்கூடியது அந்த சினம் அப்படிங்கிற அந்த நெருப்பு. தானும் எரியும், சினம் தானும் எரிந்து சுற்றத்தையும் எரிக்கும். நமக்கு மட்டும் நன்மையாது, ஒரு சினம் கொண்டு நம்ம கோபமா இருக்கோம் அப்படின்னா நமக்கும் அது கெடுதல், நம்ம சுற்றத்தாருக்கும் கெடுதல். என்ன விதத்துல அப்படின்னா அந்த உறவை பாதித்து விடும், உறவையே அழித்து விடும். அவர்கள் மனதை கெடுத்து அவர்களுக்கு நம்முடன் பேச முடியாத நிலைமை, அந்த கோபத்தை கொட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர்களுடைய மனம் கெட்டு நம்முடைய மனமும் கெட்டு எல்லாமே கெட்டு நம்மையும் அழிக்கும் அவர்களையும் அழிக்கும். அது போல எது சுடுமோ எரிக்குமோ அது நெருப்பு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பிருகா நெருப்பு இருக்கான். அது அந்த பிருகா நெருப்பு எதை உருவாக்குகிறான்னா பசிய.
இந்த பசி அழிக்க முடியாத எதிரியை போல இருக்கிறான் அதுக்குள்ள அப்படின்னு சொல்றார் பீமன். வந்து அந்த பசிங்கிற நெருப்பை இப்படி விவரிக்கிறான். எப்படி அது வந்து ஒரு எதிரி போல இருக்கான். அவனுக்கு நான் தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெருந்தீனியை கூட உண்ணு கொண்டு உன் பெருந்தீனிக்காரன் பீமன் இல்லையா? அது போல நான் பெருந்தீனியை அழித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த நெருப்பு அணைவதாகவே இல்லை. இந்த ஏக்கத்துக்கு பசி 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 என்று பரபரக்கும் அந்த எதிரிக்கு பதிலடி என்ன அப்படின்னா, வேறு வழியே இல்லை, தீனி. அந்த தீனியை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்ப கூட அந்த நெருப்பு கட்டுப்படவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப தீனி போட்டுக்கிட்டே எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருந்தா நெருப்பு வந்து அணையுமா? அணையாது. நெருப்பு அணையணும்னா நீரையோ அல்லது மண்ணையோ கொட்டினாதான் நெருப்பு அணையும். ஆனா அதற்கு வந்து இவன் என்ன சொல்றான்? அந்த நெருப்பை அணைப்பதற்கு நான் தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்ப இதற்கு நான் தீனி போடலைன்னா என்னையே அழித்து விடும் போல இருக்கிறது இந்த நெருப்பு அப்படின்னு பெரும் முயற்சியுடன் நான் வருடத்திற்கு ஒரு நாள் வேண்டுமானாலும் இருக்கிறேன், வேண்டுமானால் விரதம் இருக்கிறேன். 24 ஏகாதசிகள் இருக்க முடியாது. இந்த இந்த ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்றான். அப்ப வியாசதேவர் சொல்றார், சரி ஆனா நான் உனக்கு வந்து போதிய போதனைகளை தந்து விட்டேன். எனவே அதை உன்னால கடைபிடிக்க முடியல. சரி அதனால பரவாயில்ல. அதனால மாதம் இருமுறை ஏகாதசி விரதம் மட்டும் கடைபிடிங்கள்னு நான் சொல்றேன். இப்படி பண்ணா நீங்க கலியுகத்துல நரகத்துக்கு செல்ல மாட்டீங்கன்னு சொல்றேன். அது வந்து அப்ப சொல்றான், நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப என்ன வந்து விரதமே இருக்கணும்னு சொல்றீங்களே, என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். அதை செய்தால் தான் பாவம் மொழியும் அப்படின்லாம் சொல்றீங்களே. நான் ரொம்ப ரொம்ப கோபம் இல்ல, பதற்றம் அடைறான். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, நான் இப்படியே சொல்றீங்களே திரும்ப திரும்ப அப்படின்னு. எனக்கு ஏதாவது ஒரு எளிய வழி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, ஏனோ பாயேன்னு அளவுனா எனக்கு ஒரு ஈஸி வழி கொடுங்கன்னு கேக்குறான். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம் இல்லையா? பார்வதி உவாச்ச ஏனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டித நித்யம் ஸ்ரோதும் இட்டாமியகம் பிரபோ. என்னால இவ்வளவு பெரிய சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியாது, ஏதோ எனக்கு ஒரு லகுவான உபாயம் சொல்லு அப்படின்னு பார்வதி தேவி பரமசிவனை பார்த்து சொல்றார். அப்ப சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு சொல்றார். அத போல இங்கவன் சொல்றான், ஏதாவது ஒரு வழி இருக்கும், தயவு செய்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் ஏன் அப்படி சொல்லப்படுகிறதுனா, யாருக்கெல்லாம் சொல்ல முடியாதோ அவர்கள் இப்படி சொல்லட்டும், ஆனால் சொன்னால் பலன் உண்டு முழு சகஸ்ரநாமத்தையும். ஆனா சொல்ல முடியாதவர்களுக்காக நீ ஒரு வழி கேட்கிறாய், அதற்காக நான் சொல்கிறேன். அது போல இங்க ரிஷி சொல்றார். யோசித்து ஒரு வழியை சொல்றார். அதாவது ரிஷபமும் ரிஷபம் மிதுன ராசி இரண்டிலுமே ராசியில் சூரியன் இருக்கும் ஜேஷ்ட மாதத்துல வளர்ப்பிறை சந்திரனின் போது நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு ஒன்று வரும். அதில் அந்த மகத்தான நாள்ல நீ வந்து தண்ணீர் கூட அருந்தாமல் முழு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆச்சமனம் செய்வதற்கு, இந்த ஆச்சமனம் நம்ம வந்து தண்ணி ஊத்தி ஆச்சமனம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஊத்தும் போது மட்டும்தான் தண்ணி குடிக்கலாம். அதுவும் எத்தனை தண்ணினா ஒரு கடுகு விழுகிற அளவுதான் இருக்கணுமா அந்த தண்ணி, அதற்கு மேலேயே இருக்கக்கூடாதான். அப்படியாக சிறு அளவு மட்டும் தண்ணி குடிக்க இது. ஆனா அதற்கு மேல நீ குடிச்சீங்கன்னா அது மது அருந்துவதற்கு சமானமா அந்த தண்ணி. அப்படியாக நீ வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் நீ வந்து இந்த ஏகாதசியை விரதம் இரு. நீ ஏதாவது சாப்பிட்ட தண்ணி குடிச்சிட்டேன்னா ஏகாதசி விரதம் போயிடும். அதனால நீ அதை பண்ணாத, கட்டாயமாக நீ வந்து விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது வந்து ஏகாதசி சூரிய உதயம் முதல் துவாதசி சூரிய உதயம் வரை, ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்ரைஸ். இன்னைய சன்ரைஸ்ல இருந்து நாளைக்கு சன்ரைஸ் வரைக்கும், இன்னைய சூரிய உதயம் முதல் நாளைய சூரிய உதயம் வரை 24 மணி நேரம் நீ இருக்கணும் அப்படின்னு. இத நீ வந்து ஒரு நாள் வெற்றிகரமாக செய்தால் இந்த 24 ஏகாதசிகளும் கடைபிடித்த பலன் உனக்கு, கடைபிடித்ததற்கு ஈடு அப்படின்னு சொல்றான். அத்தனை பலன்களையும் நீ பெறுவ. சோ இதை எப்படி முடிக்க வேண்டும்னா, துவாதசி காலையில பிராமணர்களுக்கு தானமாக நீர் கொடுத்து நீயும் அந்த நீரை அருந்தி அவர்களோடு அமர்ந்து நீ உணவு உண்ண வேண்டும்னு. சரி, இப்படியாக விதிமுறை சொல்லிட்டாரா? இதற்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து ஏகாதசியும் கடைபிடித்த பலன் ஒன்று. அடுத்தது, அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனா, அனைத்து புனித நதிகளுக்கும் சென்று நீராடிய பலனா.
அடுத்தது வந்து புனித யாத்திரை தலங்களுக்கு சென்ற பலனா. அப்புறம் மரணத்தின் தருவாயில் முக்கியமானது இதுதான், யமதூதர்கள் வரமாட்டாங்களாம் நம்மள நாடி, விஷ்ணு தூதர்கள் வருவார்களாம். உம் அப்ப விஷ்ணு தூதர்கள் வந்தா எங்க நம்மளை இட்டு செல்வார்கள்? விஷ்ணு விஷ்ணுவின் இருப்பிடத்திற்கே இட்டு செல்வார்கள். சோ இப்படியாக நீ வந்து இந்த ஏகாதசி கடைப்பிடி அப்படின்னு யார் சொல்றா? வியாசர். இதை கேட்ட பீமசேனன் குஷி அடைகிறான், பரவாயில்லையே அப்படின்னு. அதை வந்து அவனுக்கு எப்பவுமே அவனை ஏகாதசி விரதம் செய்ய சொல்றது யாரு? யுதிஷ்டர். அவர்கிட்ட போய் சொல்லணும்னு தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் பாண்டவர்கள் அனைவர்கிட்டையும் போய் சொல்றான், நான் இப்படியாக கடைபிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. சோ அவர்களும் சரி நம்ம எல்லாமே இதே போல நிர்ஜலமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நிர்ஜல ஏகாதசியாக இருக்கிறார்கள். அதுதான் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி என்றோ பீமசேன ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இதுல சுமேரு மந்தர மலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு பெரிய மலை போன்று வருகிற பெரிய பாவம் இருக்கின்ற பெரிய பாவம் கூட எரிந்து சாம்பலாகி விடுமாம் இந்த ஏகாதசினால. சும்மா ஒரு காய்ந்த இலை வந்து எப்படி நெருப்புல எரிந்து போகும், அது போல இந்த சருகு குவியலுக்கு நெருப்பு வச்சா எரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி இது காணாமலே போய்விடுமாம் மேறு போல இருக்கின்ற நம்ம பாவங்கள். சரிங்களா? கிருஷ்ணரே சொன்னார் அப்படின்னு இந்த இதை சொல்றார் வியாசர். அதனால இது பலனை கொடுக்கும் அப்படின்னாலும் மற்ற ஏகாதசிகளையும் கடைபிடிக்கத்தான் வேணும். அதை கடைபிடிச்சா இது வந்து இன்னும் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆனா அதற்காக இந்த பலன் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதுக்காக தானமோ புனித யாத்திரையோ புனித நீராடுவதோ வேத மந்திரம் ஓதுவதோ யாக யஜ்ஞங்கள் செய்வதோ செய்ய வேண்டாம்னு இல்லை. இதையெல்லாம் செய்தா அதனுடைய பலன் பன்மடங்காகும் இந்த ஏகாதசியில. அதான் நிர்ஜல ஏகாதசியின் மகிமைகளை கேட்பவரோ படிப்பவரோ ஆன்மீக உலகத்துக்கு திரும்புவது நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நமக்கு கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்நாளில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு வந்து நம்ம பகவானுக்கும் குருவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம், பேச போறோம். அது என்ன அப்படின்னா குரு பரம்பரை. குரு சீட பரம்பரை அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா வழி வழியாக வருதல். இப்ப வந்து தந்தை இருக்கார், தந்தைக்கு மகன் இருக்கார், அந்த மகனுக்கு மகன் பிறக்கும் போது அவன் தந்தை ஆவான், அந்த மகனுக்கு மகன் பிறக்கும் பொழுது அவன் தந்தையாவன். இது போல ஒரு குரு இருக்கிறார், சீடன் இருக்கிறார், அந்த சீடன் குருவாகுவார், அந்த குருவுக்கு சீடன் இருப்பார், அந்த சீடன் குருவாவார், குருவுக்கு சீடன் இருப்பார். அது போல அந்த சீடனே குருவாவது, குருவுக்கு சீடன் வருவது அப்படின்னு வந்துட்டே போறதுதான் குரு பரம்பரை. இது ஒரு சங்கிலி தொடர். அது போல இருப்பதுதான் இதுதான் குரு பரம்பரை என்று சொல்லப்படுகிறது. இதுல வந்து நம்முடைய ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப அப்படின்னு பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வருது. இது என்ன சொல்லுது? உன்னதமான, அதாவது இதுக்கு முதல்ல என்ன கிருஷ்ணர் சொல்றார் 4வது அத்தியாயத்துல அப்படின்னா, இதை வந்து நான் முதலில் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு இந்த ஞானத்தை, பகவத்கீதை ஞானத்தை நான் சொன்னேன். அதற்கப்புறம் அவன் வந்து தன்னுடைய மனித குல முதல்வனான மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார் அப்படின்னு எல்லாம் வந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது? உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக தான் பெறப்பட்டதாம். இப்படியே குரு பரம்பரையாக வந்தது. அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போன்று தோன்றுகிறது. அதனால்தான் அர்ஜுனா நான் உனக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படியாக இந்த குரு பரம்பரை இப்ப நம்மளுக்கு, நீங்க உங்க பகவத்கீதை புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த முன்னுரையில கடைசி பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதுதான் நம்முடைய குரு பரம்பரை. நம்ம அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் 32வது ஆச்சாரியர் குரு. அவருக்கு முன்னாடி 31 ஆச்சாரியர்கள் இருக்காங்க அப்படின்னு. யாரு அப்படின்னா தொடக்கம் கிருஷ்ணர்ல இருந்து தொடங்குகிறது.
கிருஷ்ணர், பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வர், பத்மநாபர், நரஹரி, மாதவர், அக்ஷோபியர், ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், பிரம்மண்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி, ரகுநாத ஜீவ கோஸ்வாமி, கிருஷ்ணதாசர், நரோத்தமதாசர், விஸ்வநாத சக்கரவர்த்தி, ஜெகநாததாஸ் பாபாஜி, பக்தி வினோத தாக்குரர், கௌர கிஷோரதாச பாபாஜி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரர், அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். இப்படியாக இருக்கிறது. இந்த குரு பரம்பரையின் வேலைதான் என்ன? இது என்ன செய்கிறது அப்படின்னா, நீரிலிருந்து ஒரு ஒரு மீன் வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது தத்தளிக்கும் இல்லையா? ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. நீர்ல இருந்து வெளிவந்த ஒரு மீனை போல நான் தத்தளிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த போலதான் இந்த ஜீவாத்மாக்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மீன் நீரிலிருந்து வெளிவந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே அதை எடுத்து நீரில் போடுவோம் இல்லையா? அது போல இந்த தத்தளிக்கும் ஜீவாத்மாக்களுக்கு வழிகாட்டி எங்கிருந்து வந்ததோ அந்த பகவன் திருவடிக்கு இட்டு செல்வதுதான் இந்த குரு பரம்பரையின் வேலை. அதைத்தான் இந்த குரு பரம்பரை செய்கிறது. அப்படின்னு இந்த உறவு இருக்கு இல்லையா? இந்த குரு பரம்பரையில குரு சிஷ்யன் அவர்களுடைய உறவு மிக மிக சூக்ஷ்மமானது. சூக்ஷ்மம்னா கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப ஒரு பொருட்கள் இங்க இருக்கு, பாட்டில் இருக்கு, மொபைல் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, லேப்டாப் இருக்கு. இதெல்லாம் கண்ணுல தெரியக்கூடிய பொருட்கள். கண்ணுக்கு புலப்படாத சில பொருட்களும் இருக்கு. என்னது? என்னுடைய உணர்வு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன். அதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாது. ஹாப்பினஸ், சாரோ அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள், அந்த உணர்வு, அதுதான் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்ற. சட்டில், அது கண்ணால பார்க்க முடியாது. அப்டிராக்ட், அதெல்லாம் புரிந்து கொள்ளதான் முடியும். அது போல இது ஒரு ஒரு அந்த குரு சிஷ்யனுக்கு உறவு பற்றி ஒரு சிறு கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்னோட அறிதலுக்கு புரிந்ததை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன, பில்வமங்கல தாக்கூர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ஒரு பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் ஏதோ ஒரு கெட்ட காலம் அவருக்கு துர்புத்தி. எப்போதுமே ஒரு வேசி பெண்ணினுடைய வீட்டிலேயே இருப்பார். அவள் மேல் மோகமாக இருந்தார். அவருக்கு அவருடைய குடும்பம் ரொம்ப சாஸ்திர ஞானமுடைய குடும்பம் தான். ஆனால் இவர் மட்டும் அப்படி தப்பி இருந்தார். அவருக்கு இந்த ஞானமே இல்லை. அப்ப அந்த வேசியின் பின்னாலேயே இருப்பார். அப்ப ஒரு நாள் அவருடைய தந்தை இறந்து போனார். அப்ப இறுதி சடங்குகள் செய்வதற்காக அவரை வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. அப்பயும் அன்று இரவு கூட அவரால் இருக்க முடியாது. தன் தந்தையினுடைய பிரேதம் கிடக்கிறது. இருந்தால் கூட அவரால் சில காலம் கூட நீட்டிக்க முடியவில்லை. அந்த பிரிவாற்றாமை வருகிறது அந்த பெண்மணியோட. ஐயோ, அவளை பார்க்கணும்னு ஆசை வந்துருது. அதனால அவர் போறார் விட்டு. ஆனா அந்த இரவு நேரம் அடைமழை பெய்கிறது, கும்மு இருட்டாக இருக்கிறது. இருந்தாலும் போறார். அப்படி போறப்ப ஒரு பெருக்கெடுத்து ஓடுகிற ஆறு, அதனை தாண்டி சென்றால்தான் அந்த பெண்ணனுடைய வீடு இருக்கிறது. அதுலயும் எந்த படகுக்காரர்களும் இல்ல அன்னைக்கு. எப்படி அந்த கும்மிருட்டுல யாராவது இருப்பாங்களா? அந்த அடைமழையில யாருமே இல்ல. அவர் என்ன பண்றாரு? அந்த நதிக்குள்ள குதிச்சு நீந்தி போறார். அப்ப அவருக்கு ஒரு கட்டை போல எதுவோ கிடைக்கிறது. அந்த கட்டையை பிடித்து கொண்டு அடுத்த கரைக்கு சென்று அடைந்து விடுகிறார். அது போட்டுட்டு பார்த்தா அப்பதான் அவருக்கு தெரியுது அது ஒரு பிரேதம். அவர் பிடித்து கொண்டு வந்தது ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இறந்த உடல். அதுவே அவருக்கு தெரியல. தான் போனா சரி அப்படின்னு சொல்லி போயிடுறார். அப்படி போய் அந்த மறுக்கரையை அடைந்தவர் அந்த பெண்ணனுடைய வீடு மாடி. அதுல பூட்டிட்டு அவ தூங்கிட்டா. கும்மிருட்டு இரவு நேரம். அவள் ஏன் காத்திருக்க போகிறாள்? தூங்கிட்டா. இவர் வர்றாருன்னெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அவள்
அவள் வீட்டுக்கு போகணும். தட்ட தட்ட ஒன்னும் அவள் காதில் விழுவதாக இல்லை. அவள் உள்ள இருக்கா. எப்படி போறது? அதனால ஒரு மரக்கிளை ஒன்று பெரிதாக செல்கிறது. அந்த மரக்கிளையில் இருந்து ஒரு கயிறு தொங்குகிறது. அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி அவள் வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து உள்ளே குதிக்கிறார். அவளை பார்த்தவுடன் தான் அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வருகிறது, அவ்வளவு ஆச்சரியம் வருகிறது அவளுக்கு. நீ எப்படி வந்தா? உனக்கு நான் கதவை திறக்கவே இல்லையே, எப்படி வந்த? எனக்கு வந்து பாரு, என்னுடைய ஆவலுக்கு நான் வருவதற்கு எப்படி ஒரு கயிறு மாட்டி இருந்தது பாரு அப்படின்னு கூட்டி கொண்டு போய் காட்டுறாரு. வெளியில போய் பார்த்தா அது கயிறு அல்ல, அது ஒரு பாம்பு. அந்த பாம்பை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு புத்தி இருந்திருந்தால், அந்த கண்ணு தெரிந்திருந்தால் அதை தொட்டிருப்பாரா? அதுல திறந்து அதை பிடிச்சு வந்திருப்பாரா? மாட்டார். அந்த முன்னாடி உள்ள ஒரு இதுலயுமே நிகழ்ச்சியிலுமே என்ன அப்படின்னா, அவருக்கு கண்ணை திறந்து அவர் கண்மூடித்தனமாக இல்லாமல் இருந்திருந்தால் அது பிரேதம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அந்த பிரேதத்திற்கு என்ன மரியாதைன்னு அவருக்கு தெரியாதா? அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசையை பூர்த்தி செய்ய வருகிறோமேன்னு யோசிச்சிருக்க மாட்டாரா? அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை, கண்மூடித்தனமாக வந்தார். அப்ப உள்ள போய் அப்படி இருந்து இதே அவர்கிட்ட விவரிக்கிறாரு. இப்ப எப்படி வந்தேன் தெரியுமா உன்னை பார்க்க அப்படின்னு. அவள் வந்து இந்த ஒரு ஆசையை அவள் ஆதரிப்பாள், பாராட்டுவாள்னு நினைச்சார். ஆனா அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? சிந்தாமணி அப்படின்றது அந்த சரித்திரத்திலே, அவருடைய சரித்திரத்துல இடம்பெற்ற பெண் இவள். சும்மா வேசி கிடையாது அவள். அதாவது யாரோட வெளிப்புற தோற்றமோ எதுவோ ஒருவரை நிர்ணயிக்காதுங்கிறதுக்கு இது ஒரு பெரும் உதாரணம். அவ சொல்றா, நீ இத்தனை கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வந்தியே, இதே பிரயத்தனத்தை பகவான் கோவிந்தனை பார்க்க நீ பண்ணியிருந்தேன்னா நீ வந்து பகவன் தாமத்தையே அடைஞ்சிருப்பியே அப்படின்னு சொல்றார். என் வீடை நோக்கி வருவதற்கு நீ இத்தனை பிரயத்தனம் பண்ண, இதே பிரயத்தனம் கோவிந்தரை பார்க்க நீ பண்ணியிருந்தனா நீ வந்து அவருடைய திரும்பி வராத லோகமான அந்த பகவான் லோகத்துக்கே நீ போயிருப்பியே அப்படின்னு சொல்றார். நீ எதற்காக எனக்காக இத்தனை முயற்சி எடுத்தாய் அப்படின்னு சொல்றார். அத கேட்ட உடனே அவள் சிந்தாமணி அப்படி சொல்வதை கேட்ட உடனே இவருக்கு உண்மையாகவே புத்தி வருகிறது. அவள்தான் அங்கு அவருடைய சிக்ஷை அளிக்கக்கூடிய குருவாக இருக்கிறாள். சரிங்களா? குரு அந்த இடத்துல அவள்தான் சிக்ஷா குரு. அந்த சிக்ஷை போதனை, அந்த சிக்ஷானா ஒரு லெசன், போதனை அளித்த குரு அவள்தான். உடனே புறப்படுகிறார். உண்மைதான்னு தோணுது அவருக்கு. பாருங்க, எத்தனையோ நிலைமை நம்மளுக்கு வரும். அப்பெல்லாம் நம்மளுக்கு வராத ஒரு புத்தி சில பேர் சொல்லும் போது வரும். ஞானோதயம் பிறக்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதனுடைய அது யார் மூலமாக கேட்டு நமக்கு அது உரைக்கிறதோ அது வந்து நமக்கு நன்மை பயக்கும். அது நம்மளுக்கு அது யாராக இருப்பாங்கன்னா அது பகவானுடைய பிரதிநிதி தான் அவங்க. அது குரு, அந்த சிக்ஷா குருவாக அவள் இருக்கிறாள். அவள் சொன்னவுடன் அவருக்கு தோன்றி விடுகிறது, ஆமா தாய் தந்தையர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவளை திருத்தறதுக்கு. அதுக்கெல்லாம் அவர் வந்து அடிபணியல ஒண்ணுமே. ஆனால் இவள் சொன்ன அந்த வார்த்தை அவர் மனதை மாற்றுகிறது. உடனே அவர் வந்து சென்று விடுகிறார் இங்க பிருந்தாவனத்தை நோக்கி. அப்படி போகிற வழியில் கூட என்ன இதெல்லாம் வந்து மேஜிக் இல்ல இல்லையா? அவருடைய சம்ஸ்காரங்கள், அவருடைய கர்மா, அவருடைய இத்தனை நாள் மனதில் பதிந்து இருக்கிற அவரோட ஆசைகள் அப்ப வழியில வெளி வரதான் செய்கிறது. அப்ப வழியில பார்க்கிற ஒரு பிராமணரின் மனைவி அழகாக இருக்கிறாள். அவள் மேலும் மனம் லயிக்க தொடங்குது. ஐயோ, அப்ப ஆனால் என்ன, அப்படி இருந்தால் கூட தான் செய்கிற தவறு தனக்கே உரைக்கக்கூடிய அளவு புத்தி வளர்ந்து விட்டது இப்ப அந்த குருவினுடைய சிக்ஷையை கேட்டதுனால. அதனால உடனே தன்னை திருத்திக் கொண்டு, ஐயோ நான் இப்படி பார்க்கிறேனே, நான் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணனுடைய தலை கிளிப்னு சொல்றோமே, அது என்ன சொல்லுவாங்க, ஊக்கு, அதை வாங்கியே தன்னுடைய கண்ணை குத்தி கொண்டு கண்ணையே அழித்து கொண்டு விடுகிறார். இதை பார்ப்பதனால் தானே என் புலன் அங்கு செல்கிறது, நான் இதனை இது போல் இனி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் விருந்தாவனத்தை நோக்கி போறார். அவருடைய கதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பார்க்க போனீங்கன்னா அங்க போய் அவருக்கு வந்து
யாருடைய தீட்சை கிடைக்கிறது யாரிடம் இருந்துன்னா சோமகிரி அப்படின்ற ஒரு குருவினுடைய தீட்சை கிடைக்கிறது. லீலா சுக்கர்னு பெயர் பெறுவார். ஏன் லீலா சுக்கர் அப்படின்னா ராதா கிருஷ்ணருடைய லீலைகளை பாடுறாராம். மாதுரிய லீலைகளை அவ்வளவு அழகா பாடுறார். அதுதான் வந்து கிருஷ்ண கருணாமிருத ஸ்லோகம்னு நம்ம சொல்றோம். அதை பாடினார் அவரு. இப்படியாக அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவு எவ்வளவு உன்னதமானது பாருங்க அந்த சிக்ஷா குரு. இன்னொரு ஒரு மகத்தான ஒரு உதாரணம் நம்ம எல்லாரும் அறிஞ்சது இந்த குரு சிஷ்யன் உறவுக்கு யார் அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணன். அதாவது ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தே தூ குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இந்த ரகசியமான ஞானம் நம்ம யார்கிட்ட எதையுமே ஒரு ரகசியமான விஷயத்த எப்பவுமே பகிர்ந்துக்குவோம். நமக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்கள இல்லையா? ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ரகசியம் அது யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம். ஒரு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். அப்படியாக பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி ஒரு குரு இப்படி ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தது என்ன சொல்றார்? ரகசியமான ஞானம், இந்த ரகசியமான அறிவை வந்து நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு ஏன் சொல்கிறேன்? அனசூயவே, பொறாமை இல்லாமல் நீ இருக்கிறாய், அதனால் சொல்கிறேன்னு சொல்ற. எவ்வளவு முக்கியம் பாருங்க. இது குரு சிஷ்யன் உறவுல இது ஒரு முக்கியமான அம்சம். அதாவது பிரபுபாதர் சொல்வார், நீ குருவிடம் 2 விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று வந்து பணிவாக இருக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். சேவையே வந்து பணிவாக இருந்தால்தான் முடியும். இன்னொன்று, நீ கேள்வி கேட்க வேண்டுமானால் பணிவுடன் கேள்வி கேட்க வேண்டும். அப்ப பொறாமை இல்லாமல் இருந்தால் தான் பணிவாக இருக்க முடியும். பொறாமை இப்ப வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து 2 விதமா கேட்கலாம். கேள்வி ஒண்ணு வந்து எனக்கு உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பணிவோட கேட்கறது. அதாவது அந்த பதில் எனக்கு என்ன சொல்றது, விளக்கம் கொடுப்பது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது எனக்கு வேணும்னு நினைச்சு கேட்கறது. இன்னொன்னு இருக்கு, சில பேர் கேள்வி கேட்டுருவாங்க ஆனா பதிலுக்கு காது இருக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு போற போக்குல கேட்டுட்டு போவாங்க. நான் வந்து நல்லா இருக்கேன்னு நான் விளக்கமா சொல்றதுக்குள்ள அவங்க அங்க போயிருப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. இது இருக்குல்ல, இப்ப வந்து நம்ம வீட்டுக்கே ஒரு குழந்தை எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன கிளாஸ் படிக்கிற, நீ எந்த ஸ்கூல் போற அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தை பதில் சொல்லும் போது அதுக்குள்ள என்ன சார் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டு போட்டா அந்த குழந்தை இப்ப நான் வந்து 4வது படிக்கிறேன் அங்கிள், நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு இன்னொருத்தர் கிட்ட போயிடுறது. இப்படி கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்பது என்பது, நீ கேள்வி கேட்டு விட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலுக்கு நீ உன் காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த குருவினிடம் நீ கேள்வி கேட்கலாம், கேட்கத்தான் வேண்டும். அதை எப்படி கேட்க வேண்டும்னா அவருக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறது. குருவிடம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும்? பணிவோடு கேட்க வேண்டும், தெரிந்து கொள்கிற ஆவலோடு கேட்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு ஒரு சுருங்கிய மலர் போல நம்ம மனம்னு வச்சுக்கோங்களேன், இருதயம். அந்த அப்படி இருக்கும்போதுதான் கேள்விகள் எழும், அப்படியே சுருங்கி இருக்கு. அப்ப நம்ம சில கேள்விகளை கேட்கும்போது அவருடைய பதில் நம்மை மலர்விக்க வேண்டும், நமக்கு மலர்ச்சியை கொடுக்க வேண்டும். நம்ம இருட்டா உட்கார்ந்துருக்கோம், அப்ப ஒரு கேள்வி, அப்ப பணிவோடு ஒரு கேள்வியை கேட்கும் போது அது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓ, லைட் போட்டனா எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அந்த மாதிரி. சோ அவர்களுடைய பதிலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல காதுல கேட்கணும். எப்ப கேட்போம்? அடிபணிஞ்சு நின்னாதான் கேட்போம். அப்படி திமிர எங்கேயோ பார்த்துட்டு இருந்தோம்னா கேட்க முடியுமா? முடியாது. அப்ப அது போல நீ பொறாமை இல்லாதவன், பொறாமைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன, அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்? இப்ப சில பேர் நம்ம சொல்ல நினைப்போம், அட்வைஸ் பண்ண நினைப்போம், ஆனா கேட்க மாட்டாங்க. அது பொறாமை அப்படிங்கிறது வந்து அது குழந்தைத்தனமான சில சமயங்கள்ல கூட குழந்தைகள் நாம சொல்றது கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களே பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான்,
அப்படின்னு நம்ம இதுக்கு குடும்பத்துல நிறைய பாக்குறோம். அது வந்து பொறாமைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சைல்டு ஈகோன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லார்கிட்டயுமே இருக்கும். சைல்டு ஈகோ, பிக் ஈகோ, எல்லாருக்கும் அந்த ஈகோ இருக்கும். நம்ம சொல்றத வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து அவங்களே உணர்ந்துட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, அடிபணிவாங்க. ஆனா அதை முன்பே உணர்ந்து சீடனாக இருக்கக்கூடியவன் குருவிடம் அந்த அந்த அகங்காரத்தை காட்டக்கூடாது. அவர்கிட்ட எப்பவுமே பணிவோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து மோட்சம் பெறுவது, இது இந்த ஜட துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிற அந்த குஹ்யதமம், அந்த குஹ்யமான ஞானத்தை, ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஏனென்றால் நீ பொறாமை இல்லாதவன். யார் இவன் கிருஷ்ணன், இவன் என்ன சொல்றான் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். கேட்கணும்ன்ற ஆர்வத்தோட வருவேன். அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது போல இன்னொன்று உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம், நான் வந்து என்னுடைய குரு மகாராஜரான ராதாநாத் சுவாமி மகாராஜ் கிட்ட இருந்து கேட்டதை உங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அவருடைய அந்த குரு பரம்பரை, அவருடைய குருவுக்கு, அதாவது ஸ்ரீல பிரபுபாதருக்கு, அவர் பிரபுபாதர் மேல் அவர் கொண்டிருந்த அந்த என்ன சொல்றது பக்தி, அதை பற்றி சிறு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொண்டு இன்னையும் இந்த தலைப்பை நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது ராதாநாத் சுவாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, காரணோதக்ஷாய விஷ்ணு வந்து அவருடைய பார்வையில் இந்த பிரபஞ்சமே உருவானது இல்லையா. அப்படியாக பகவானின் பிரதிநிதியான ஸ்ரீல பிரபுபாதர் தோன்றுகிறார் இந்த பிரபஞ்சத்துல. அவர் நேரடியாக வந்து பகவத் தாமத்திலிருந்து பிறந்தவரா பிரபுபாதர். அவர் வந்து அவரும் ஒரு அவதாரம் போலதான். அவர் வந்து ஏன் திரும்பி வர, ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே நித்திய சூரிகள், நித்தியமாக பகவானின் தாமத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் நம்முடைய நன்மைக்காக பக்தி எப்படி செய்வது அப்படின்னு பிரபந்தங்களையும் அந்த பாடல்களையும் பாடி வைக்கிறதுக்காக, நம்மை வழி நடத்துவதற்காக பிறந்தவர்கள். பகவான் வந்து பகவத்கீதையை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நம்மளால அவ்வளவு தூரமா அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அது பகவான் சொன்னது. ஆனால் இந்த ஆச்சாரியர்கள் வந்து அதற்கு பாஷ்யங்களும் அது தன்னுடைய உணர்வுகளையும் சொல்லும் போதுதான் அதை நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதன் பண்றான், சோ நானும் பண்றேன் அப்படின்னு நினைக்க தோணும். பகவான்னா ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், வாமனரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பகவான். அவங்க செஞ்சது நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு காரணம் சொல்லி விடுவோம், சாக்கு போக்கு சொல்லிடுவோம். ஆனால் அதே இத அந்த அந்த ஒரு புனிதமான வாழ்க்கையை ஒரு குருவாக, ஒரு மனிதராக பிறந்த ஒரு குரு வாழ்ந்து காட்டினால் அதை நம்மளால கடைபிடிக்க முடியும். கரெக்ட் தானே? அதை நம்மளால செய்வோம். அதனால்தான் பகவான் இத்தனை ஆச்சாரியர்களையும் பிறப்பித்திருக்கிறார் நமக்காக. அப்படி இவர் வந்து நேரடியாக பகவத் தாமத்திலிருந்து பிறந்தவர் பிரபுபாதர் அப்படின்னு சொல்றார். அந்த நித்தியமான ஆன்மீக லோகத்திலிருந்து தோன்றியவர். அவருடைய பார்வை எப்படி வந்து இந்த காரணோதக்ஷாய விஷ்ணு பார்வையினால் பிரபஞ்சம் தோன்றியதோ, அது போல பிரபுபாதரின் பார்வை அப்படிங்கிற அந்த அருள் பட்டாலே நமக்கெல்லாம் வந்து பக்தி கிட்டுமா. அவருடைய வார்த்தைகளுக்கு இருந்த வலிமை, அப்படி ஒரு நெஞ்சத்தை ஊடுருவிய வார்த்தைகள். அதனால ஒன்னும் நீங்க படிச்சீங்கனாலே பிரபுபாதர் புக்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அது வந்து அவ்வளவு ஒன்னும் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜா இருக்காது, கஷ்டமான இல்ல மொழியே இல்ல, ரொம்ப எளிமையாக இருக்கும், புரிஞ்சிரும். சொல்றத நேர வந்து சொல்லும். எப்படி வந்து ராமனின் அம்பு எய்தால் எங்கு எய்கிறானோ அங்கு போய் சேரும், அது போல இந்த வார்த்தைகள் அம்பு போல. அவர் என்ன நினைத்து சொல்கிறாரோ அந்த அர்த்தத்தை நம் மனதில் கொண்டு அப்படியே போடும். அப்படியாக ஒரு எளிமையான வார்த்தையில் பக்தியை போதித்தார் பிரபுபாதர். அந்த பல இதயங்களிலும் அந்த பக்தி என்னும் விதையை தூவியது. விதையை தூவியதோடு மட்டுமல்லாமல் அந்த பக்தி என்னும் அந்த விதைகளை வளர்க்கவும் செய்தது அப்படின்னு செய்தார். அப்ப பரம்பரைன்னா என்ன? அந்த பலருக்கும் வழங்கப்பட்ட வந்த அந்த அருள், அந்த ஆசின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம வந்து இப்ப நம்ம பித்ருக்கள், இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பௌதிக வாழ்க்கையில, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, லௌகீக வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு
நாம் என்ன சொல்றோம், இது என்ன மறைந்த என் தகப்பனாரின் ஆசி அப்படின்னு சொல்றோம். என்னுடைய முன்னோர்களின் ஆசி அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றதை கேட்கிறோம். இந்த முன்னோர்களின் ஆசி சொல்றோம். அதுவே அந்த குரு பரம்பரை என்னோட ஆசியா இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆன்மீக உலகத்துக்கு நம்ம இட்டு செல்லக்கூடியது இந்த குரு பரம்பரையினுடைய ஆசி. சரிங்களா? எப்படி லௌகிக வாழ்க்கைக்கு நமக்கு எப்படி இந்த பித்து களினுடைய ஆசி முக்கியமோ அது போல இந்த குரு பரம்பரையின் ஆசி முக்கியம் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. சரிங்களா? அந்த குரு பரம்பரையை சேர்ந்த அனைவரும் அளிக்கக்கூடிய அந்த அருள் ஆசிதான் மிகவும் வலிமை வாய்ந்தது. அந்த ஆசி நமக்கு மட்டுமல்ல, பலருக்கும் வழங்கப்படும். அது நமக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறது இல்ல, அனைவருக்கும் வழங்கப்படுவது அப்படின்னு சொல்றாரு. அந்த யார் அதனை ஆனால் வழங்குவார்கள்? நமக்கு நமக்கு யாருக்கு கனெக்ஷன் இருக்கும்? நம்மளுக்கு யாரோட கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா குருவுக்கு மட்டுமே. அதுக்கு மேல இருக்க அத்தனை பரம்பரையும் அந்த குரு மூலமாக நமக்கு கிட்டும். அனைவரோட ஆசியும் நமக்கு கிட்டும். சரிங்களா? அப்ப அப்படி ஜஸ்ட் கைகளால அப்படியே ஆசி வழங்கிட்டு போயிடுறதையா இங்க சொல்றாங்க? கிடையாது. அது என்னன்னா அவருடைய வாழ்க்கை முறை வாயிலாக அந்த குரு அந்த ஆசையை வழங்குவார். அவருடைய ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருந்து காட்டுவார். அதுதான் அவர்கள் அளிக்கக்கூடிய போதனை, அவர்கள் அளிக்கக்கூடிய அறிவுரை, சிக்ஷா, பாடம் எதுவுமே வார்த்தைகளால் மட்டுமில்லை அவர்கள் தரக்கூடியது. அவர்கள் நமக்கு தருவது என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். அந்த உதாரண புருஷர்கள் அவர். பிரபுபாதர் எந்த விதத்துல ஒரு உதாரணமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா அதுல என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் பல சிரமங்களை மேற்கொண்டார். அவருக்கு தள்ளாத வயதுலதான் அவர் அமெரிக்காவுக்கே சென்றார். அமெரிக்கா சென்றுதான் அவர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கினார். அங்க இருக்கும் பொழுது அவருக்கு அவர் செல்லும் பொழுதே 2 ஹார்ட் அட்டாக் அவருக்கு ஏற்பட்டது. அதையெல்லாம் தாங்கி கொண்டு போனார். ஒரு பணமே இல்லாமல் போனார். அந்த மாதிரி இப்படி நம்மள இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, கைவிட்டிருப்போம். இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு. இதெல்லாம் அவர் எதுக்கு செஞ்சார்? நமக்கு பக்தியை கொடுத்துடணும், உலகத்துக்கு பக்தியை கொடுத்துடணும். கிருஷ்ணர் கிட்ட எவ்வளவு பேரை அழைத்து கொண்டு போக முடியுமோ போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். சைத்தன்ய மகாபிரபுவின் மாபெரும் கருணையால அவரால் உலகமே ஆச்சரியப்படும் வகையில் மிக பெரும் சரித்திர சாதனையாக இத்தனை கோவில்களையும் அவர் படைத்தார், நிர்மாணம் செய்தார். அப்ப எத்தனையோ சிஷ்யர்கள் புத்தகங்கள் இரவு பகல் பார்க்காம உட்கார்ந்து எழுதினார். அதையும் அவர் எப்படி தெரியுமா சொல்வார்? நான் எழுதியதுன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். அவர் படித்த புத்தகங்கள். இப்பெல்லாம் நம்ம அவர் புத்தகங்களை படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவரோட புத்தகங்களுக்கு தானே படிப்பானா. ஏன்? நீங்க தானே எழுதுனீங்க, நீங்களே ஏன் படிக்கிறீங்க அப்படின்னா, இதை நான் எழுதவில்லை, கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் என் மூலமாக கிருஷ்ணரே எழுதினார், நான் எழுதல. அதனால இதை நான் படிக்கிறேன், எனக்கு இன்னும் நல்ல தெளிவு வருவதற்குன்னு சொல்வாராம். அப்படியாக இதுக்கு இவ்வளவு செய்தாரே, சாதனை படைச்சார். அதுக்கெல்லாம் கிரெடிட் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் குருவினுடைய ஒரு தனி பண்பு. அதுலதான் அவரை தனியாக நிறுத்துது. நான் சொல்லல. சில குரு இருப்பாங்க, எனக்கு குருவே இல்ல அப்படின்னு, நானேதான் கற்றுக்கொண்டேன், எனக்கு குரு இல்லைன்னு. அப்படிப்பட்ட குருமார்கள் எல்லாம் கூட இப்ப மாபெரும் குருக்களா இருக்காங்க. அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம் வேணும்னு சொல்றாருல, புத்தி வேணும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. புத்தியை வைத்து நீ பார், உனக்கு எது கரெக்ட்னு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. அதுதான் இப்படி அதாவது சொல்லுவாங்கல்ல, நானே கடவுள் அப்படின்னு சொல்றவங்கள நம்ப கூடாது. நான் இப்ப கடவுள் இல்ல, கடவுள் மாதிரி கடவுளை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் கடவுள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ப கூடாது. நான் கடவுளின் சேவகன்னு சொல்றவங்கள நம்பணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இங்க இவருடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, இதை எல்லாவற்றிற்கும் புகழை தான் எடுத்துக்கொண்டு போவதில்லை. நான் பண்ணேன்னு சொல்றதே இல்லை அவர். யாருக்கு இந்த புகழை அவர் வழங்குகிறார், இந்த கிரெடிட் கொடுக்கிறார்? யாருக்கு கிரெடிட் கொடுக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய குருவையே சேருங்கிறார். இத்தனையும் என்னை செய்ய வைத்தது என் குருவினுடைய வார்த்தை அப்படிங்கிறார்.
குருவினுடைய ஆசி சொன்னாரே தவிர என் முயற்சியில தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அந்த குரு எனக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ஆசியையும் எனக்கு வழங்கினார். அதனால்தான் நான் இதை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்றேன். அந்த என் குரு அப்புறம் எனக்கு முந்தைய ஆச்சாரியர்கள் அனைத்து பெயர்களும் இவர்களுடைய ஆசியின் காரணமாகவே நான் இத்தனையும் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அதோட இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிறாரு. அதுதான் பிரபுபாதருடைய நன்றி உணர்வு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் பைசாவே இல்லாம தான் அமெரிக்கா போனார். பல பேருடைய உதவியாலதான் இத்தனை பெரிய சாதனை அவர் செஞ்சார். இப்ப குரு பரம்பரைக்கு முழு பெருமையையும் சொல்லிவிட்டு இந்த உதவி செய்த அனைவரையும் நன்றியோடு சொல்றார். வார்த்தையால் நேரடியாகவும் அவருக்கு எப்போதுமே சொல்வாராம். பர்சனலாவுமே உங்களாலதான் பண்ணேன் யாரையுமே விட மாட்டாராம். அவருக்கு உதவி செய்த யாரையுமே அவர் மறந்தது இல்லையா, எப்போது பார்த்தாலும் சொல்வாராம். அதோட அவர்களுக்கு என்ன ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காருன்னா, அவர்களை எல்லாம் பகவானின் பிரதிநிதியாகவே, என்னுடைய குருவின் பிரதிநிதி நீங்கள், என்னுடைய பகவானின் பிரதிநிதி நீங்கள், என் குருவின் என் குரு சொன்னார் அதை செய்விச்சது நீங்க, அதனால என் குருவின் பிரதிநிதி நீங்கள்னு சொல்வாராம். இது எப்படி ஒரு ஏற்றமான பேச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு தாய் பால் ஊட்டுவாள் இல்லையா, இப்பெல்லாம் டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்றாங்க. நான் இப்ப எங்க குடும்பத்துல குழந்தை பிறந்திருக்கு, பார்த்தா அங்க டாக்டர்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் இப்ப இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, தண்ணி கூட கொடுக்க கூடாது. நம்ம காலத்துல தண்ணியும் கொடுப்போம், குழந்தைக்கு விக்கல் எடுக்கும், தண்ணி கூட கொடுப்போம். இப்ப தாயுடைய பால் மட்டுமே தான் அந்த குழந்தைக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த தாய்களும் நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்து குழந்தைங்க என்னடா இப்படி எல்லாம் இருக்காங்களேன்னு. ஆனா குழந்தை பிறந்து ஒரு தாயானவுடன் அந்த தாய் ஆனவுடன் அந்த பெண் எப்படி மாறி விடுகிறாள் தெரியுமா. உண்மையாகவே அந்த தியாகம், அந்த தாய்மை எல்லாம் அந்த பெண்ணுக்கு எப்படித்தான் வருகிறதோ அது பகவத் கிருபைதான். அது என்றுமே கலியுகமாக இருந்தாலும் பகவான் அதெல்லாம் மாற்றவே இல்லை இந்த தாய்மைங்கிறது. அதனால்தான் அந்த தாய்மை இன்று வரை போற்றப்படுகிறது. அது இந்த பசியால் தவிக்கக்கூடிய குழந்தையை தான் என்ன சோர்வாக இருந்தாலும் என்ன பண்ணுவா அந்த தாய், எப்படியோ எழுந்து தன்னுடைய தூக்கம் போகுது, பசி போகுது, எல்லாமே அந்த குழந்தைதான் பசியாற வேண்டும்ங்கிறது மட்டும்தான் அந்த தாயினுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த தாயை விட்டால் வேறு வழி இல்லை. தாய் மட்டும்தான் பால் கொடுத்தாக வேண்டும், வேறு யாருமே வழி இல்லை. வேறு எங்குமே அதுக்கு பசி கிடைக்காது, பால் கிடைக்காது, பசி யாராது, தாய் மட்டும்தான். அதை உணர்கிறாள் அந்த தாய். ஐயோ என்னை விட்டா எங்க போகும் இந்த குழந்தை, நான் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த தன்னை முழுவதுமாக உணர்ந்து பாலை ஊட்டுகிறாள். அதற்காக கர்வம் கொள்ள மாட்டாள். நான் உனக்கு பால் கொடுக்குறேன் பாரு, நான் உன்னை வளர்க்கிறேன் பாருன்னு சொல்ல மாட்டான். என்ன நினைப்பா, உனக்கு நீ எனக்கு இத்தனை இன்பம் கொடுத்தாயே அப்படின்னு சந்தோஷமா நினைப்பா அந்த தாய். அப்படி என்னுடைய குலம் விளங்க நீ வந்தாயின்னு தான் பாராட்டுவா. தன்னுடைய தாலாட்டுகள்ல எல்லாம் பாடுவா, மனதாலையும் அவ்வளோ நினைப்பா. தான் செய்கிறோம்னு நினைக்க மாட்டா, தான் தனக்கு அந்த குழந்தை எவ்வளவு செய்தது, பெருமைப்படுத்தியது, சந்தோஷப்படுத்தியது, அன்புக்கு வந்தது அப்படின்னு அந்த குழந்தைய அவ்வளவு நினைப்பா. இதே இதை இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னும் இதற்கு உதாரணமாக என்ன சொல்றாரு குரு மகாராஜ் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதுல உள்ள இது எப்படி நடக்கிறதுனே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இந்த தாயினுடைய அன்பை. அது போல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பக்தி என்னும் பாலை ஊட்டினாராம். அந்த பக்தி என்னும் பாலை ஊட்டக்கூடிய தாயாக அந்த பிரபுபாதர் இருந்திருக்கார். அவரை நாம் பெற்றிருக்கிறோம், அதனை நாம் வாங்கி கொண்டோம்னா நாம் தானே நன்றியா இருக்கணும். ஆனால் அவர் என்ன நினைப்பாராம், இதை வாங்கி கொண்டதற்கு நன்றின்னு நினைப்பாராம் பிரபுபாதர். இதை நீங்க நான் கொடுக்கிறேன், ஆனா நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்களே, அது பெறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருந்ததே, அதற்கு நன்றின்னு சொல்வாராம் உண்மையாகவே. அதாவது இது நானே என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். என்னுடைய குரு மகாராஜரான ராதாநாத் சுவாமி மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்கும் பொழுது சொல்வார், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொன்னார். நான் ஆடி போயிட்டேன், எனக்கு தேங்க்யூ சொல்றாரு.
என்னது இது அப்படின்னு ஆயிட்டாங்க. எனக்கு வந்து இப்படி மெய் சிலிர்த்து கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு நன்றி சொல்லுகிறார். நீங்க வந்து இந்த தீட்சையை எடுத்து இந்த பிரபுபாதரின் இந்த பக்தியை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க வந்தீங்களே, உங்க மனசோடு இதை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பரிபூரணமான நன்றின்னு சொல்றார். மனப்பூர்வமான நன்றின்னு சொல்றார். பிரபுபாதரை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து ஜெபமாலையே கொடுத்தார். அப்படிதான் வந்து அந்த அந்த குருவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி உதாரணமாக எப்படி ஒரு நன்றி உணர்வு. அவங்க ஏன் இருக்கணும் நம்ம கிட்ட நன்றியா? ஆனால் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் உண்மையான குரு. உதாரணமாக பணிவு அப்படின்னா அவங்கதாங்க. எவ்வளவோ இப்ப புதுசா வந்தவங்க, பக்குவம் இல்லாதவர்கள் எவ்வளவோ பேர் நான் சொல்லிதான் நீங்க கேட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த 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 கர்வம் வரலாம். இல்லவே இல்ல. நம்முடைய குருவெல்லாம் எப்படி இருக்காங்க? எவ்வளவோ பேருக்கு அவர்கள் என்ன சொல்றது, போதனைகள் வழங்குகிறார்கள், எல்லாமே பண்றாங்க, வழி நடத்துகிறார்கள் பலரையும். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நன்றியோடு. அந்த இந்த இதை வந்து நீங்கள் என்னிடம் இததான் வந்து ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பார்த்து நன்றியோடு பால் கொடுப்பாளோ, அது போல பிரபுபாதர் நன்றியோடு எல்லாரையும் பாக்குறாராம். நீங்க நான் சொன்ன இந்த பக்தியை வாங்கி கொண்டீர்களே நன்றின்னு சொல்வாராம். அப்படிதான் ஒரு குருவாக இருக்கக்கூடியவர், ஞானத்தை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் இருக்கணும். கேட்டீங்களே, நான் சொன்னதை இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு நினைக்கிறோமா? அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிற இந்த இஸ்கான 2 விஷயங்கள் தான் பிரபுபாதர் முக்கியமா சொல்றார். அது ரொம்ப சுலபம், ஆனால் சுலபம் இல்லை. தெரியும் ஆனா தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, புரியுது ஆனா புரியலன்னா அதே மாதிரி இது சுலபம். 2 விஷயங்கள் தான். கேட்டுக்கொள்ளுங்கள், கேளுங்கள், சொல்லுங்கள். 2 சொல்ற. கேட்டுக்கோங்க, நல்லபடியா கேளுங்க. நீங்க கேட்டு புரிஞ்சு உணர்ந்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. இது 2 விஷயம் தான். அப்ப இது கேட்கறதுன்னா என்ன? நல்லா கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் வாழ்க்கையில. அதை ஒரு வாழ்க்கை முறையாகவே வாழலாம். அப்ப நம்மளால மற்றவங்ககிட்ட அதை பகிர முடியும், சொல்ல முடியும். நான் வந்து இவ்வளவு நன்மை அடைந்தேன், எனக்கு இவ்வளவு நல்லா இருந்துச்சு, நீங்களும் வாங்கன்னு அப்பதான் சொல்ல முடியும். நான் சொல்ல வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்வார். அதாவது உண்மையாகவே ஒரு தகுதியே வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட பக்தி செய்ய வாங்க அப்படின்னு பக்தி விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு ஒரு தகுதியே வேண்டாம். பிரபுபாதர் உடைய இந்த பரம்பரையில என்ன அப்படின்னா, ஒரு தூய பக்தனாக இருந்து இன்னொருத்தருக்கு இந்த பக்தியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். அதை வந்து நம்முடைய பெரிய பெரிய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லணுங்கிறதே இல்லை. ஜஸ்ட் ஒரு நமக்கு புரியக்கூடிய பாஷையில அடுத்தவங்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும். இதுதான் வந்து சொல்லப்படுகிறது இங்க. அப்ப இது வந்து இதை கடைபிடிக்கிறது ஏன் சிரமம்? கேட்டுக்கிறோம், சொல்றோம், ஓகே. இதுல என்ன சிரமங்கள்? பல சிரமங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஏன்னா கலியுகத்துல வாழறோம். சாண்டிங் 16 மாலை செய்யணும்னா செய்யறவங்களுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம். செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸி, அவ்வளவுதானே, பண்ணிடலான்னு. அதற்கு நேரம் கொடுக்க வேண்டுமே. அதற்கு எத்தனை தடைகள் வரும். எவ்வளவு ஒரு மனம் வந்து மற்ற விஷயங்கள்ல ஈர்க்கப்படும். மத்ததுல மனம் போகுமே தவிர இதை எதுக்கு செய்யணும்னு தோணும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அதை கடைபிடிப்பதில் எவ்வளவு பெரிய தடைகள் வரும். அதெல்லாம் தாண்டி அப்புறம் நம்ம மனதுக்குள்ளயும் இருக்கும், வெளிப்புறத்திலயும் அந்த போட்டி, பொறாமை, அகந்தை, இந்த தன்னை போலித்தனம், செல்பிஷ்னஸ் எல்லாமே வரும். ஜீவேர ஸ்வரூப கிருஷ்ணரே நித்யதாஸ், கிருஷ்ணர நித்யதாஸ்ன்னு சொன்னாரு. இந்த ஜீவனின் ஸ்வரூபம் என்னன்னா கிருஷ்ணருக்கு நித்தியமான தாசராக இருப்பதுதான் அப்படின்னு சொல்றார். அதாவது நான் இந்த உடல் அல்ல ஆன்மா அப்படின்னு உணர்றோம். நாம் இந்த கிருஷ்ணரின் நாம் வந்து கிருஷ்ணரின் ஒரு பகுதி அப்படிங்கிறத உணர்றோம். நம்முடைய ஒரு நித்திய தர்மம் என்ன அப்படின்னா, நம்முடைய உண்மையான ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, நாம் நித்தியமாக பகவானின் சேவகன் அப்படிங்கிறது. அதை உணர வைப்பது இந்த குரு பரம்பரை. அதாவது மிச்சது எல்லாமே கிருஷ்ணர்
தான் அனைத்துக்கும் ஒரு மூலமான பொருள். மிச்சது எல்லாமே அதற்கு அடிபணிந்ததுதான். நான் தான், எனக்கு தான் எல்லாம், ஐ எம் த என்ஜாயர், நான் தான் அனுபவிப்பேன், நான் தான் போகி நினைக்கிறது தப்பு. நான் தான் எஜமானன், அதுவும் தப்பு. நான் தான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, லீடர், இதெல்லாம் தப்பு. நான் வந்து பகவானுக்கு அடிபணிந்தவன் அப்படின்னு. அதாவது இதோட நான் ஒரே ஒரு முகுந்த மாலை சோஸ்திரம் சொல்லி இத முடிக்கலான் இருக்கேன் உங்களுக்கு. அதாவது முகுந்த மாலையில ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதுல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றார், மஜ்ஜன்மன பலமிதம் மதுகைடபாரே மத் பிரார்த்தனீய மதுனுக்ரஹ ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां ஸ்மரலோகநாத அப்படின்னு சொல்றாரு. பிருத்திய அப்படின்றதுதான், அது 7 முறை இங்க சொல்லியிருப்பார். त्वत् भृत्यस्य त्वत् भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां ஸ்மரலோகநாதே அப்படின்னு. அதாவது மஜ்ஜன்மன அப்படின்னா என் ஜென்மாவிற்கு பலன், பலமிதம் மதுகைடபாரே, மதுகைடபரை அழித்தவரே, என் ஜென்மாவிற்கு பலன் என்ன தெரியுமா? நான் ஜென்மம் எடுத்ததற்கு பலன் என்ன அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய அனுகிரகம் அதாவது என்னுடைய ஜென்மாவிற்கு பலனே என்னன்னா, நான் கேட்கிற இந்த ஒரே ஒரு அனுகிரகம் தான். நீ இதை எனக்கு செய்ய வேண்டும். அதான் சொல்றார், மது அனுகிரகஸ்ய ஏஷ ஏவ, அனுகிரக ஏஷ ஏவ. அதுக்கான நீ செய்ய வேண்டிய அனுகிரகம் என்ன தெரியுமா? என்னன்னா ஸ்வத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்யங்கிற என்ன அப்படின்னா, லோகநாத அப்படின்னு சொல்ற, ஸ்மரலோகநாத, உன்னை நான் ஸ்மரணம் பண்றேன் லோகநாதனாக, எனக்கு இதை கொடு, எதை கொடு, அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய அனுகிரகம், அதைத்தான் செய்ய. என்ன செய்ய அப்படின்னா இந்த ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வைக்கிறார். என்ன அப்படின்னா 7 முறை பிருத்தியங்க. பிருத்தியன்னா அடியான், உன் அடியாருக்கு எண்ணிக்கோங்க, உன் அடியாருக்கு 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 அடியாராக என்னை நினைப்பாயாக. நான் உன் அடியவனாக உன் அடி தொழுதரணும்னே கேட்கல. உன் அடியான் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு அடியானாக, அவனுக்கு அடியானாக, அவனுக்கு அடியானாக, அவனுக்கு அடியானாக, அவனுக்கு அடியானாக, அவனுக்கு அடியானாக நான் இருக்க வேண்டும். என்னை அப்படியே நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். இந்த இதிமாம் ஸ்மரலோகநாத, இதுதான் லோகநாதனான உனக்கு என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்றார். அந்த படிப்படியாக வரும்போது அந்த பக்தி இன்னும் கூடும். ஆக்சுவலா இப்படியாக பகவான் கிருஷ்ணரும் ஒன்னே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நேரடியாக நம்மளுக்கு சேவை கிடைக்கலையேன்னு யோசிக்க மாட்டோம். பகவானுக்கும் வந்து தனக்கு நேரடியாக சேவை செய்பவர்களை விட தன்னுடைய அடியானுக்கு, தன்னுடைய பக்தனுக்கு யாரு சேவை செய்கிறானோ அவனைத்தான் மிகவுமாக பிடிக்குமா. அதனால இப்போ நம்ம பிராக்டிகலா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கு இல்லையா, அதை ஜபிக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோமா, இன்னும் இன்னும் சேவை கொடுன்னு தான் கேட்கிறோமா. இப்ப வந்து நம்ம வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது மகாமந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது அது தப்பு இல்லை, நினைச்சுக்கோங்க. ஆனா அது உண்மை இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்ன? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இது நாலுலயும் வந்து 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 பிறப்பிறப்பு சூழல்ல வந்து இருக்க போறோம். அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், உண்மைதான். ஆனால் இந்த லௌகிக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு அது தீர்வுன்னா அதற்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம் மகாமந்திரம் சொல்லி. ஆனால் அதோட ஒரு போனஸ் மாதிரி பகவான் என்ன கொடுப்பார் தெரியுமா? அவருடைய சேவையில் நமக்கு பங்கு கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த பஜன கிரியா பண்ணி சங்கீர்த்தனம் பண்ணி நாம ஜபம் பண்றோமோ அவருடைய சேவையில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். அந்த சேவைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம கேட்கிறோமே, இவ்வளவு ஜபம் பண்றோம், கேட்கிறோம், நம்மளுக்கு சேவை வந்து கொடுக்கிறார். அப்ப அதை நம்ம வாங்கிக்கணும், அதை நல்லபடியா செய்யணும். அப்புறம் அதுல வந்து பாகுபாடு பார்க்க கூடாது.
இன்னாருக்குதான் நான் செய்வேன், இங்க கோவில்ல இங்க இருந்தா பரவாயில்ல, இது எதுக்கு அது அப்படி இல்ல. அடியாருக்கு நம்ம சேவை செய்யும் போது அந்த அடியார் திருப்தி ஆவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஃப்ளவர் சேவான்னு ஒரு மாதாஜி கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் அந்த சேவா அவங்களுக்கு திருப்திகரமா செஞ்சுட்டு வந்துட்டாலே போறோம். அவங்க வந்து ஹாப்பியா, மாதாஜி இன்னைக்கு நீங்க கட்டினது ரொம்ப நல்லா இருந்த, நீங்க வந்தது எவ்வளவு உதவி தெரியுமா, இன்னைக்கு நான் 7 பேர் கூப்பிட்டு இருந்தேன், 4 பேர் தான் வந்தாங்க, நீங்க வந்தது ரொம்ப எனக்கு உதவியா இருந்தது அப்படின்னு அவங்க மனது குழந்திருந்தாங்கன்னா பகவான் குளிர்வாராம். இப்ப புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுல வந்து இத்தனை புஸ்தகங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து வேற வழியில ட்ரெயின்ல போயிருக்கணும். அப்ப நீங்க உங்ககிட்ட கார் இருக்கு இல்ல ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க ஆஃபர் பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு கொண்டு தருவான். அது எனக்கு யாரு சொன்னா நான் கேட்பேன், அதெல்லாம் இல்ல. அந்த பக்தர் ஒருவருக்கு அது ஒரு உதவியாக இருக்கிறது அந்த நேரத்துல. அப்ப அந்த சேவை செய்தால் அவர் மனம் குளிர்வார். பாத்தீங்களா, அந்த குளிர்ந்த மனதுல அந்த பக்தரின் மனம் குளிரும் போது பகவானும் மனம் குளிர்வார். இதுதான் உணர்ந்துக்கணும் நம்ம. இந்த குருவுக்கும் பக்தர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய சேவையே பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை. இப்படியாக நம்முடைய குருவினை நாம் எப்படி மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகள்ல மட்டும் அவர் இல்லை, அவருடைய வாழ்வியல் முறையில் அவர் எப்படி வாழ்ந்து காட்டுகிறார் என்பதிலும் அவர் இருக்கிறார். அதனால எப்போதுமே நம்முடைய குருவின் வார்த்தையை நாம் எப்போதுமே கேட்க வேண்டும். அவர் நேரடியாக கிடைக்காவிட்டாலும் நம்முடைய மூத்த பக்தர்கள் யாராவது இருப்பாங்க, அதான் சிக்ஷா குரு அப்படின்னு சொல்றது. அவங்க நம்மளுக்கு சிக்ஷை கொடுக்குறவங்க, நம்மளுக்கு இருக்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க, நமக்கு என்னென்ன வேணுமோ அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்களெல்லாம் கேட்கணும். அவங்களும் அதனாலதான் இது வந்து அவங்களுக்குமே அந்த பணிவோடு இருந்து அந்த வார்த்தைகளை சொல்லணும். எனக்கு தெரியும், வாங்க நான் சொல்லிக்கிறேன், அந்த எண்ணம் கூடாது. யாராவது நம்ம கிட்ட வந்தா பணிவோடு எடுத்து சொல்லணும். அந்த பணிவை பார்த்துதான் அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கமே வரும், இங்க இருக்கணும்னு. அங்கு நம்ம தலைகணத்தோட எனக்குதான் தெரியும் அப்படின்ற ஒரு ஒரு தலைகணத்தை காட்டிவிட்டால் யாருமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க. தலைகணம் அப்படின்ற அந்த திமிருன்னு இருக்கு பாத்தீங்களா, பலரையும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு திரை, அது இருக்கவே கூடாது. அதான் அதுக்கு பேஸ் என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லாரிடம் நன்றி உணர்வோடு இருந்துட்டோம்னா அந்த தலைகணமே வராது. இதுதான் இன்றைய விஷயமாக நான் கருதுகிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி. எவ்வளவு தூரம் இவ்வளவு பல விஷயங்கள் இருக்கலாம் லௌகிக வாழ்க்கையில, நம்மளுக்கு பல பொறுப்புகள், தாயாக, மகளாக, பாட்டியாக, எவ்வளவோ பேருக்கு என்னமோ பொறுப்புகள் இருந்தாலும் இந்த நிர்ஜல ஏகாதசி சமயத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை எல்லாம் சந்திக்க பேச ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.